ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் எஸ், தம்ப்நெயில் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 34 இயர்ஸ் ஆஃப் அஜித் குமார் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆன டேட் இந்த ஆகஸ்ட் 3 தான். ஸோ அதை வந்து பயங்கரமாக நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் டக்கராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க டேக் மூலமாக. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீம் வந்து ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிட்டிசன் படத்தில் கேட்பாங்க இல்லையா, அத்திப்பட்டின்னு ஒரு ஊரே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதை மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு லைக்ஸு அப்படின்னு பின்னி படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த சீனெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல. சூப்பராக நம்ம குட் பேட் அக்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று. அந்த செலிப்ரேஷன் பார்க்குற யாருமே அஜித்துக்கு உண்மையிலே ரசிகர் பட்டாளம் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் பாருங்கள். எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டைமில் அவன் அப்புறமா இந்த மீம் போட்டான்ல, அவன்லாம் வந்து எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் 2025 ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆச்சு படம். அதுக்கப்புறமா அஜித் சாரை பற்றி ஒரு தகவலுமே இல்லை. அதாவது அவருடைய சினிமா நியூஸை பற்றி ஒரு தகவலுமே இல்லை. எப்படா வரும் என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியே தான் எங்கள் ஆளாளுக்கு கேள்விகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு விடையாக தான் இந்த ஸ்பெஷல் டேயில் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் மந்த் வந்து AK-64 அப்டேட் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டே இந்த டே என்ன, இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜித் சாருடைய 34 வருஷம் ஜேர்னி இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து 35வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார் நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுட்டு AK-64 படத்துடைய ஃபஸ்ட் லுக் அவர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை டைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. என்ன பண்ண போகிறாங்க, எதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தோம் நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்விட்டர் ஐடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. @IamRajesh_POV. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ட்விட்டர் பேஜில் நான் வீடியோலாம் எதுவுமே பண்ணலை. பட் இன்றைக்கி வந்து பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் இருக்குது படத்துடைய அந்த ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன டைட்டிலாக இருக்கும். ஃபஸ்ட் லுக்காக இருந்ததுன்னா நம்ம அஜித் சாருடைய லுக் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற க்யூரியாசிட்டி எனக்கு ரொம்ப இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக இப்போ அஜித் சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அப்டேட் அப்படின்றது உண்மையிலேயே மோஸ்ட் வாண்டட் ஒன் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உண்மையிலேயே பயங்கரமாக அஜித் சாரை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த 64வது படத்துடைய அப்டேட் அப்படின்றது இப்போ ரொம்ப இன்றியமையாததாக தான் இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு சில காம்பினேஷன்ஸ் சில காம்போவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும் மென்டல் பீஸுக்காண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.